கூட்டணி இல்லாமல் அரசியலில் நிற்கவே முடியாதுன்றது அடிப்படை உண்மை கூட சீமானுக்கு புரியல. மோடியிலேருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர்லேருந்து எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க, தனியாக ஜெயிச்சதில். திமுகன்ற ஒரு கட்சியை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கூட்டணிகள் மூலம் தான் திரும்ப திரும்ப வீழ்த்தினாங்க. அதில் எம்ஜிஆர் சின்ன கட்சிகளை வச்சு வீழ்த்தினார், ஜெயலலிதா வந்து பெரிய பெரிய எம்ஜிஆரே முதல் கட்டத்தில் சிறிய கட்சிகளை வச்சு தான் திமுக வீழ்த்தினார். 80லேயும் திமுகவோட போயிடுச்சு. 84 தான் காங்கிரஸ் கூட சேர்ந்தாங்க. எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் போனார். ஜெயலலிதா 91 ஆகட்டும், 2091 காங்கிரஸோட சேர்ந்து தான் வீழ்த்தினாங்க. அதுக்கு பிறகு சிறிய கட்சிகளை வீழ்த்தினாங்க. ஸோ திமுகவும் அதிமுகவும் ஒருவர் கூட்டணிகள் வைத்துத்தான் வீழ்த்திருக்கிறார்கள். தனியாக வீழ்த்தினதில் வீழ்த்த முடியாது. இந்த அடிப்படை உண்மை சீமானுக்கு புரியாமல் ஒரு வாக்கு வங்கி அரசியலில் இருந்துக்கிட்டு நான் கூட்டணி போக மாட்டேன்னா அது வரட்டு பிடிவாதம். இப்போ இருக்க 8% அதிகபட்சம் வரலாம், அதுக்கு மேலே வராது. எந்த மெடிக்கல் மிராக்கிள் நடக்கிறது கூட வாய்ப்பு கிடையாது. 100% இல்லை.